ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியே சேமியா பாயாசம், பால் பாயாசம் அப்படியே தான் செய்வோம். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பரான அருமையான ஈஸியாக செய்யக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் பழ பாயாசம் தான் செய்ய போகிறோம். இது நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும், குறிப்பாக ஈஸியாக இருக்குங்க. இது ரொம்ப அருமையாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். அதை நார்மலாக இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சிக்கோங்க. நீங்கள் பசும்பால் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க்குங்க, அதனால தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா ஃபுல் க்ரீம் மில்க்குன்றனால. இப்போ இதில் ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக பச்சரிசி கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து அதை ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஆனால் நம்ம ஈஸியாக செய்யணும், குயிக்காக செய்யணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் நார்மலாக இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும்ல. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, நார்மலாக நான் கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சரிசியில் தான் நார்மலாக செட்டிநாடு பக்கம்லாம் ட்ரெடிஷ்னலாக செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஈஸியாக குயிக்காகவே செய்கிறோம்ல, அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி பச்சரிசி மாவு கடைங்கள்லாம் விற்கும் பாருங்கள். இல்லைனா வீட்டில் நீங்கள் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நார்மலாக கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் எந்த அளவுக்கு நமக்கு சுண்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பால் அதிகமாக சுண்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு காவாசி அளவுக்கு நமக்கு பால் நல்லா சுண்டி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது போட்டால் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மாவை இதில் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக செட்டிநாடுலாம் இது வெள்ளை கலர்லேயே இருக்கும், ஏன்னா குங்குமப்பூ சேர்க்க மாட்டாங்க. நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலரில் வரும். இப்போ இதை நல்லா கட்டிப்படாமல் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ மாவு சேர்த்துருக்கோம்ல, இந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் அங்கங்கே கட்டிப்படவோ இல்லை அடிப்பிடிக்கவோ சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப திக்காக விடக்கூடாது, கொஞ்சம் திக்கானா போதும். அதுக்காக தான் 3/4 லிட்டர் பால் அளவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப திக்காயிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கரண்டியில் தான் மெஷரிங் அளவு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு 3 கரண்டி அளவுக்கு சுகர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. நீங்கள் சுகர் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு போதும்னா நீங்கள் அதோட நிப்பாட்டிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னொரு கரண்டி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டு கிளறி விட்டு இந்த ஓரங்களில் இருக்க மலாயெல்லாம் எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஆறுனதுக்கு அப்புறமும் ரொம்ப திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இது. அவ்வளோதான், இந்த பதம் வந்தோடனையும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா பாயாசம்னா நம்ம எடுத்து குடிக்கிற மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நார்மலாக நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் பழங்கள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இதில் நம்ம பாதாம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அங்கங்கே வாயில் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சமாக பாதாமை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன்.
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் பழங்கள்லாம் சேர்க்கணும். அது வரைக்கும் இது நல்லா ஆறட்டும். சூடாக இருக்கும்போது பழங்கள் எதுவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும், பழங்கள்லாம் வெந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு. நான் வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம தேவையான பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த பழங்கள்னாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது இந்த மாதிரி கருப்பு திராட்சை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பழங்கள் சேர்த்தாலும் அதில் விதை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே பச்சை கலர் திராட்சை இருக்குல்ல, அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பலாப்பழம் இருக்குது பாருங்கள், இதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் குறிப்பாக நம்ம என்ன சேர்ப்பாங்க செட்டிநாடில் அப்படின்னா பலாப்பழமும் அன்னாசி பழமும் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இங்கே பாருங்கள் அன்னாசி பழமும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பலாப்பழமும் அன்னாசி பழமும் இதில் ரொம்ப டேஸ்ட்டும் அதோட அருமையாக இருக்குங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் விதை இல்லாத நட்ஸ் சேர்த்தாதனா உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இதில் நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா மாதுளம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சில்லுன்னு பழப்பாயாசம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீமியாக அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப திக்காகிடுச்சுன்னா உங்களுக்கு அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். அருமையான பழப்பாயாசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.